வணக்கம். இது உங்கள் ஸ்பீக் டிவி ஜெயகர். நான் இருக்கிற இடம் மயிலாப்பூர். இங்க வந்து அருணகிரி கோவில் தெருவுல ஸ்ரீ வலம்புரி விநாயகர் கோவில் பல வருடங்களாக வந்து இங்க இருக்கிற பக்தர்களுக்கு வந்து அருளை பாடிட்டு வருகிறார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இப்போ சுவாமிகிட்ட தான் இருக்கோம். வணக்கம் சுவாமி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸ்பீக் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் வந்து உங்கள் சேனல் பார்த்துருக்கேன், நிறைய வியூவர்ஸ் இருக்கு. இன்னும் நிறைய வந்து உங்கள் ஸ்பீக் டிவி வந்து நல்லா மென்மேலும் வளரணும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். நான் வந்து மயிலாப்பூர், ஆமாம், அருண்டேல் ஸ்ட்ரீட் வலம்புரி விநாயகர் கோவில். ஆல்ரெடி வந்து இந்த கோவிலை பற்றி நான் ஏற்கனவே நிறைய சேனலில் பேசியிருக்கேன். என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, மயிலாப்பூர்லேயே ரொம்ப பழமையான கோவில் இது. ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் வலம்புரி விநாயகர். என்ன விசேஷம் அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகர் அப்படின்னா இருக்கும். எல்லா இடத்துலையும் நிறைய வலம்புரி விநாயகர் இருக்குது. வலம்புரி விநாயகர்னு இந்த விநாயகருக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த விநாயகருக்கு ஸ்பெஷலே வந்து என்னன்னா, தெற்க பார்த்து உட்காந்துருக்கார். ஆமாம், குபேரன் மூலையில் இருக்கார். ரெண்டாவது என்னன்னா, சுயம்புவர், பிரத்யட்சமாக வந்து பூமியிலேருந்து வந்தவர். இதுதான் விசேஷம். அதாவது நம்ம நிறைய கோவிலுக்கு போவோம், நிறைய கோவிலில் வந்து எவ்வளோ பிரத்யட்சமான கோவில்லாம் நிறைய இருக்குது. பட் நீங்கள் எத்தனை கோவிலுக்கு எங்கே போனாலும் இந்த பர்டிகுலராக இந்த விநாயகர் மட்டும் ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பேற்பட்ட காரியமும் சரி, என்ன மனசில் வந்து இவர்கிட்ட வந்து நீங்கள் சங்கல்பம் பண்ணி வேண்டிக்கிட்டிங்கன்னா அது வந்து தோல்வியே கிடையாது, உங்களுக்கு வெற்றி. ஏன்னா நிறைய என்னோடய அனுபவத்தில் நான் வந்து ஒரு 35 வருஷமாக அந்த கோவிலில் இருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 35 வருஷமாக இருக்கேன். ரொம்ப விசேஷமான பிள்ளையார். அப்படியே உங்கள்கிட்ட வந்து பேசுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். திருவிளையாடல், அந்த ஞானப்பழத்துக்காக வந்து முருகர் என்ன பண்ணுவார், உலகத்தையே சுற்றி வந்து இந்த பழத்தை வாங்கணும்னு நினைப்பார். விநாயகர் பெருமான் என்ன பண்ணுவார், அப்பா அம்மாவை சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கிக்குவார். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த விநாயகர் வந்து உதாரணம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் போய் அங்கே இங்கே எங்கேயுமே அலைய வேண்டாம். எவ்வளோ எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இந்த வலம்புரி விநாயகர்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியமும் சக்ஸஸ். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். எவ்வளோ பேர் ரொம்ப ரொம்ப கீழே போய் விழுந்துருவாங்க, அவங்களால எழுந்துக்கவே முடியாது. அப்படி இருக்கிறவங்க திடீர்னு எப்படியாவது அவங்க ராசி என்ன பண்ணால், அந்த பிள்ளையார் வந்து அவர் இங்கே கூப்பிட்டு வந்துடுவார். கூப்பிட்டு வந்து அவங்க இங்கே வந்த உடனே கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க, நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்போவுமே இந்த வலம்புரி விநாயகர் கோயிலுக்கு மயிலாப்பூருக்கு வந்தீங்கன்னா கபாலி கற்பகாம்பாள் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வலம்புரி விநாயகரை வந்து சேவிங்க. ஏன்னா அவர் வந்து குபேரன் மூலையில் இருக்கார். உங்களுக்கு வந்து பொன் பொருள், அப்புறம் வந்து இந்த திருமண தடைகள், அப்புறம் வந்து வியாபார தடைகள், அப்புறம் இந்த படிப்பு சம்மந்தப்பட்டமா, முக்கியமாக வந்து இந்த மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கிறவா, வாய் பேசாதவா, அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து இந்த பிள்ளையார்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே காரிய சித்தியாகும். பேசாத குழந்தைங்கள்லாம் வந்து பேச வச்சுருக்காரு. ஆமாம், டாக்டரால் கைவிடப்பட்டவாளுக்கெல்லாம் இங்கே இந்த பிள்ளையார்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் ரொம்ப நடந்திருக்கு. ரொம்ப பேர் வந்து எவ்வளோ பேர் வியாபாரத்தில் அடிபட்டு கல்யாணம் ஆகாமல் குழந்தை பிறக்காமல் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு மிராக்கல்னு சொல்லலாம். நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பிள்ளையார்கிட்ட நடந்திருக்கு. குழந்தையே பிறக்காது, டாக்டர் வந்து குழந்தையே பிறக்கலை, உங்களுக்கு இதுக்கு மேலே பிறக்காது அப்படின்னு கைவிட்டவாள்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கான். இங்கே வந்து பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு போயிருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு. 55 வயசு, நம்ப மாட்டீங்க, 55 வயசு, 52 வயசு, 53 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் குழந்தை பிறந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. அதனால் நேயர்களுக்கு, பக்தர்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, எவ்வளோ பிரசித்தி பெற்றமான ஆலயங்கள்லாம் இருக்குது. ஆனால் மயிலாப்பூரில் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா, மயிலாப்பூர்னு சொன்னோம்னா கபாலி கற்பகாம்பாள் தான் நமக்கு ஞாபகம் வரும்.
ரொம்ப பழமையான கோவில். கபாலி கோவிலுக்கெல்லாம் முன்னாடி இந்த கோவில். அதாவது சொல்லுவா பழமொழி என்னன்னா, மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளையாருக்கு வந்து வைப்ரேஷன் பவர் அதிகம். ஒரு தடவை நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒரு அருகம்பில் வச்சு ஒரு வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களை வந்து வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான பிள்ளையார் தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணிவிடுவார். எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மைகள். ஆமாம், அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவாள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வியாபாரம் அடிப்படுது, ரொம்ப பிஸ்னஸ் இல்லை, வேலையே கிடைக்கல அப்படின்றவாள்லாம் எவ்வளோ பேர் மறைமுகமாக வந்து இந்த பிள்ளையாரை வந்து சேவிச்சுட்டு போகிறேன். கலைத்துறையெல்லாம் எவ்வளோ பேர், ஏன் நானே கலைத்துறையில் தான் இருக்கேன். 27 வருஷமாக இருக்கேன் கலைத்துறையில். நான் சீரியல், படங்கள், அப்புறம் பட பூஜைகள் அந்த மாதிரிலாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கே வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா இந்த பிள்ளையார் தான். அதனால தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, நீங்கள் வாங்க இந்த பிள்ளையார் வலம்புரி விநாயகரை வந்து சேவிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான காரியமும் சக்ஸஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம். உங்கள் அன்புள்ள மங்களநாத குருக்கள். இப்போ வந்து மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா சங்கடார சதுர்த்தி, அப்புறம் அமாவாசை கழிஞ்ச வளர்பிற சதுர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது வர மாதம் வந்து 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தியில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா எல்லா விநாயகரும் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு விநாயகர் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே கோடி விநாயகரை பார்த்த மாதிரி பலன் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் விநாயகரை. இந்த விநாயகர் வந்து ஒரு தடவை எல்லாரும் வந்து சேவிங்க. எல்லா விதமான காரியமும் உங்களுக்கு நன்மையே நடக்கும். எக்கானது ஒன்று தடைகள் அது இது எல்லாமே படப்பட தூக்கல் நூறாக போயிடும்.
தீபாவளி நான் போதும் தீபாவளி ஓகேவா? जगन्मान्यादम जनवरम जनश्रेष्ठ जभ्यादम जन लोचनादम जगति बालाजनत अटन गणपति अति संपद वस्त्रत्रय प्रदा जगन अमिधर्म अटल देव संसन पान धननेरसन एक घोषा धनुषादम सत्रेश प्रदान वर्ष प्रदान संपदा सनादम
இப்போ வந்து இது எத்தனை வருடங்களா வந்து வலம்புரி விநாயகர் இருக்கு? பொதுவா இந்த பெயர் வர காரணம் என்ன? ஆமாம், வலம்புரி விநாயகர் வந்து இந்த தும்பிக்கை வந்து வலது பக்கமாக இருக்கும், அதனால் வலம்புரி விநாயகர். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சிற்பம்லாம் வரையும் போது பார்த்திங்கன்னா அதை தும்பிக்கையை வந்து வலது பக்கமாக வரைவாங்க. பட் இந்த பிள்ளையார் அப்படி கிடையாது. இந்த பிள்ளையார் வந்து பூமியிலேருந்து வந்தார். பிரத்யட்சமாக வந்து அந்த பூமியிலேருந்து எடுத்து கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இது கோவிலாக வச்சு சுயம்பா வரும்போதே அந்த வலம்புரி விநாயகர் அந்த தும்பிக்கை வந்து வலது பக்கமாக தான் இருந்தது. அதனால தான் வலம்புரி விநாயகர்னு பேர். எத்தனை வருடங்கள? குறைஞ்சபட்சம் ஒரு எனக்கு தெரிஞ்சு கபாலி கோயிலுக்கு முன்னாடி இருக்கு. ஆமாம், நீங்கள் ஆமாம் 1000 வருஷம் கிட்ட. 1000 வருடங்கள். ஆமாம். ஏன்னா நீங்கள் அந்த நெட்டில் போய் சர்ச் பண்ணாலே அருண்டேல் தெருன்னு போட்டாலே வலம்புரி விநாயகர் உங்களுக்கு. வருடங்கள்ல நானும் வந்து வழிபட்டேன். ஆமாம். ஒரு சில வருடங்கள் முன்னாடி. இப்போ பொதுவாக வந்து இப்போ சங்கட சதுர்த்தி நம்ம பார்த்தோம், அபிஷேகம்லாம் பார்த்தோம். இந்த சங்கட சதுர்த்தினா என்னது? அதாவது சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னாக்கா நமக்கு ஏற்படுற சங்கடங்கள், தடைகள் அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி நமக்கு வெற்றியை கொடுப்பார். அதனால தான் சங்கட ஹர சதுர்த்தி. இங்கே பண்ணக்கூடிய அபிஷேகம்னா என்ன மாதிரி சிறப்பு வந்து சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான அபிஷேகமும் உண்டு. நமக்கு பிள்ளையார் பூஜை பண்ணி சங்கல்பம் பண்ணி கலசம் வச்சு கலசத்தை வந்து சுற்றி வந்து அபிஷேகம் பண்ணி வர்ற பக்தர்கள் கலச தீர்த்தம் வந்து தெளித்து எல்லாருக்கும் பிரசாதம். விநாயகரை கும்பிட்டாலுமே வந்து எல்லா பலனும். ஆமாம். நீங்கள் கூட சினிமா துறை வந்தீங்க, அதுக்கப்புறம் நிறைய துறையெல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 வருஷமாக வந்து சினிமா துறையில் இருக்கேன். நிறைய பட பூஜைகள், அப்புறம் சீரியல் பூஜைகள், ஆஃபீஸ் பூஜை, நான் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி சேனல்லாம் வந்து யூடியூப் சேனல்லாம் நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன். அது நல்லா போகுது. எல்லாமே நம்ம பிள்ளையாருடைய தெய்வம் தான். ஆமாம். விநாயகர் கோவிலில் வரவங்க வந்து உங்களை இதுக்கப்புறம் பார்க்குறதா எப்படி பார்க்குறாங்க? ஒரு 20 வருடமாக சினித்துறையில் இருக்கீங்க. இல்லை, எப்போவுமே வந்து கோவிலுக்கு வர சேவரத்து எல்லாருக்குமே, ஏன்னா நான் 35 வருஷமாக இருக்கேன், அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. ஒரு என்ன சொல்கிற ஒரு பெரிய அதெல்லாம் கிடையாது. எப்பவும் போல் கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு என் கையால் விபூதி வாங்கிடுவேன். அதே மாதிரி சில குறைகளும் அவங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு குறைகள் ஏதாவது சொல்லுவாங்க. நான் சொல்ல இந்த மாதிரி இந்த பரிகாரம் பண்ணுங்க, இதை செய்யுங்க, சரியாக போயிடும் அப்படின்னு. பரிகாரமாக சொல்கிறீங்க? ஆமாம். பொதுவாக இங்கே வரவங்க அதாவது ஒவ்வொரு சங்கடத்திலும் இங்கே தான் இருப்பீங்க? ஒவ்வொரு சங்கட வருஷத்துலையுமே டெய்லியே இருக்கும். திரைத்துறையில் இருந்தாலும் நீங்கள்? ஆமாம், திரைத்துறையில் வந்து எனக்கு ஃபோன் வந்ததுன்னா இங்கே யாராவது விட்டுட்டு போவேன். இல்லை நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னாக்கா நானே வந்து இங்கேயே இருப்பேன் கோவில். நிச்சயமா. ஸோ வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்திக்கு என்ன மாதிரியான பக்தர்கள்? விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 பேர் எதிர்பார்க்குறோம். ஒரு 5000 பேர் வருவாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம், அப்புறம் வந்து அபிஷேகம், விசேஷ அபிஷேகம், எல்லா விதமான அபிஷேகம். அதுக்கப்புறம் வந்து லட்சார்ச்சனை, ஏகதன லட்சார்ச்சனை. முடியிறவங்க டிக்கெட்டு கொடுத்து அர்ச்சனை டிக்கெட்டு வாங்குவாங்க. இல்லாதவங்க அப்படியே தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. அந்த அர்ச்சனை பண்ணுறவாளுக்கு பிரசாத பை எல்லாம் கொடுப்போம். சாயந்தரம் வந்து சுவாமி புறப்பாடு, உற்சவர் விக்கிரகம், அது வந்து அலங்காரம் பண்ணி சுவாமி புறப்பாடு. அதில் என்ன விசேஷம்னா வர்றவாளுக்கு அத்தனை பேருக்கும் காலையிலும் சாயந்தரம் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வர்றவாளுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் அடங்கியதான். விநாயகர் சதுர்த்தி வந்து நிறைய இந்த சிலைகள் கழிப்பு அதெல்லாம் இருக்கு. இங்கே வைக்கிறது இல்லை நான். ஆமாம், இங்கே வைக்கிறதில்ல. பட் ஆனால் சுற்றி நிறைய இடத்துல இருக்கும். இங்கே உங்களுக்கு இடம் நடு ரோடு, டிராஃபிக்கான இடம். ஆமாம், இதே வந்து டிராஃபிக்கான இடம், மைய பிள்ளையான இடம். அதனால் இங்கே வைக்க முடியாது. ஏன்னா இந்த பிள்ளையாரே வந்து பார்த்திங்கன்னா இது ரோடு வந்து சுற்றிக்கிட்டு தான் வருவாங்க. ஏன்னா 4 பக்கம் ரோடு. அதனால் இங்கே வேறு எதுவும் வைக்க முடியாது. இதுவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இடம் இது பண்ணோம். இந்த இடத்துக்கு வந்து பட்டாலாம் இருக்குது. ஆமாம், பட்டா இருக்கு, சென்ட்ரான பாயிண்டாக இருக்குது. ஆமாம். ஸோ அடுத்து அதாவது ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலையோ முருகர் கோவிலையோ இருக்கக்கூடிய விநாயகர் இருக்கும்.
தனிப்பட்ட ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய விநாயகர் என்ன மாதிரி வித்தியாசம்? அதாவது தனிப்பட்ட விநாயகருக்கு வந்து என்னன்னா இப்போ சிவன் கோயிலில் இருக்கிற விநாயகருக்கும் இந்த மாதிரி தனிப்பட்ட இருக்கிற விநாயகருக்கு, சிவன் கோயிலில் இருக்கிற விநாயகருக்கு என்னன்னா எல்லா சுவாமியும் அங்கே இருக்கும், எல்லா சுவாமியும் அங்கே இருக்கும். சிவன் கோயிலுக்கு உள்ளே போன உடனே வந்து விநாயகர் இருப்பார், கொடி கம்பம் இருக்கும், அதெல்லாம் நம்ம சேவிச்சுட்டு உள்ளே போவோம். சிவபெருமான் எல்லாம் விட உள்ளே போனால் சிவன் தான் முக்கியத்துவம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தவிர வேறு எந்த சுவாமியும் கிடையாது, பிள்ளையார் மட்டும்தான். அதனால் எல்லாத்தையும் விட வந்து உங்களுக்கு இப்போ சிவன் கோயிலுக்கு போகணும், பர்டிகுலராக போகணுன்னா சிவன் எந்த கோயிலுக்கு போனாலும் உள்ளே போனீங்கன்னா முதல்ல விநாயகர் தான் இருப்பார். விநாயகர் இல்லாமல் எதுவுமே கிடையாது, முதற் கடவுள். அப்போ அந்த மாதிரி சிவன் கோயில் எல்லா கோவிலும் விநாயகர் வச்சுருப்பாங்க. விநாயகருக்கு தனி கோயில் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது தனியாக. இப்போ நம்ம வந்து வேறு எந்த விதமான சன்னதியும் கிடையாது. அதுதான் ஒரு விஷயமே இருக்குது. என்னென்னா விநாயகரை வழிபட்டாலே எல்லா கடவுளையும் வழிபட்ட மாதிரி ஒரு இதுவே இருக்குது, மந்திரத்திலேயே இருக்குது. விநாயகரை பிடிச்சிக்கிட்டோம், கெட்டிமாக விநாயகரை பிடிச்சிட்டோம், விநாயகர்னா மனிதனுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. வாழ்க்கையில் வந்து விக்னங்கள், ஒரு மனிதனுக்கு என்னென்னா காரிய சித்தி, அவன் வந்து மேலே மேலே நல்லா இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா விநாயகர் தான். விநாயகரை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஆமாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம், ரொம்ப சந்தோஷம்.